மக்களே வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தோன்னா சாப்பிடணும் போல இருக்குல்ல, இந்த பூண்டு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த குழம்பு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும், ஒரு திட்டு சாதமே காலியாகிடும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க, பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ எப்படி பண்ணுறேங்கிறது பார்க்கலாம். ஸோ புளிக்குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கடைசியாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் காய்ச்ச உடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் வந்து குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ வெந்தயம் நிறையா போடாமல் ஒரு 5-6 மட்டும் போட்டுக்கலாம், இல்லாட்டி கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, 2 மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் முழுசாக தான் போடணும், கட் பண்ணி எல்லாம் போட வேண்டாம். ஏன்னா அது எண்ணெயில் நல்லா வதங்கும் போது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம். ஸோ நிறைய தக்காளி போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லேசாக சால்ட் ஆட் பண்ணால் ரொம்ப சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான மசாலா பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ½ டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஸோ மசாலா பொடி எல்லாம் எண்ணெயில் வதங்கும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே புளி தண்ணியிலே நம்ம பெருங்காயத்தூள் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரத்திலே இப்போ இந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் செட்டில் ஆகிக்கும். அது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா புளி குழம்போ புளி சாதத்துக்கோ பெருங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்படிங்கிறக்காக பெருங்காயத்தூள் மறக்காமல் போட்டுருங்க. ஸோ இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடலாம், கடைசியாக பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணியோ இல்லை மூடியோ எப்படி வேணாலும் வச்சு இதை சமைக்கலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா ரெடியாகி ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துடும். ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்திருக்கும். பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெங்காயம், பூண்டு இது எல்லாமே எண்ணெயில் வதங்கி செம்ம சாஃப்டாக வந்திருக்குங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போது நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணுற அவசியம் கிடையாது. இப்போ நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதுவும் இல்லாமல் கெட்டு போகாது. ஒரு 2-3 நாள் கூட நம்ம வெளியே வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நல்லெண்ணெய் எல்லாம் இப்போ அதில் மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டோ இல்லை நீங்கள் மூடி இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் அப்படியே வந்துட்டு மேலே வந்து குழம்புல மிதக்கும். பார்க்கும்போதே பாருங்கள் நிஜமாலுமே தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த குழம்புக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த குழம்பு வந்து சுடு சாதத்துக்கோ இல்லை இட்லிக்கோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.